அன்பான தமிழ் சொந்தங்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த நிலையில் என்னுடைய சிந்தனை செய்திகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஆத்தா எப்போ சாகும், கட்டில் கைப்பற்றலாம் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் எப்படா எங்கடா ஏதாவது நடக்கும், அதை வச்சு விலைவாசியை ஏற்றி விட்டு கொள்ள லாபம் அடிக்கலாம் அப்படிங்கிறத வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம். குறிப்பாக அத்தியாவசிய தேவை இருக்கு இல்லையா, மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை உடனே ஏற்றி விட்டுட்டு, அதாவது குறிப்பாக சொன்னால் பெட்ரோலு, டீசலு, கேஸு, மண்ணெண்ணெய், அப்புறம் இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியெல்லாம் அத்தியாவசிய விலையை ஏற்றி விட்டு போட்டு அது மூலிமா கொள்ளை லாபம். எங்கேயுமே எதுவுமே இருக்காது, சும்மா சாதாரணமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்கி அது மூலிமா கொள்ளை லாபம் அடிக்கிறது ஒரு கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கொள்ளைக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டீ கடைக்காரங்க தான். இவங்கள மாதிரி ஒரு கொள்ளை அடிக்கிறவங்க யாருமே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பெரிய கிளாஸ் இருந்துச்சு, இவ்வளோ சோடு இருந்துச்சு, டிசைன் பழைய கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கால்வாசி டீ கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் லேட்டஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்லி போட்டு அதே அரை கிளாஸ் தான் இருக்கும். அந்த அரை கிளாஸில் அரை கிளாஸ் டீ போடுவான். அதாவது 15 ரூபா வாங்குகிறான் டீ. 15 ரூபா வாங்கக்கூடிய ஒரு டீ அவன் போடக்கூடிய அந்த அரை கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸில் அரை கிளாஸ், அந்த அரை கிளாஸ் டீயை பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் அதோட செலவு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 3 ரூபா வரும், அவ்வளோதான். வெறும் 3 ரூபா தான் வரும். ஏன்னா பால் தண்ணி இந்த மாதிரிலாம் 3 ரூபா தான் வரும். அது சும்மா ஒரு ஸ்பூன் டீ, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சோண்டு டீ, அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 3 ரூபா தான் வரும். ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த டீ கடைக்காரங்க டீயை விலையேற்றி விட்டுறாங்க. மனிதர்கள் இன்றைக்கி அதிகமாக ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் டீயவே சாப்பாடாக சாப்பிட்றவங்களாம் நிறையா இருக்காங்க. வறுமை பிரச்சனை. எங்கேயாவது போய் சாப்பாடு சாப்பிட்டா 100 ரூபா கொடுத்து சாப்பிட்டா செலவாக மட்டும் 10 ரூபாவில் டீ சாப்பிட்டு ஒரு போண்டா வடையை சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த டீ கடைக்காரங்க இது ஒரு பெரிய வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை அதை இதையும் காமிச்சு டீயை 20 ரூபா பண்ணிட்டானுங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர்லாம் சில பெரிய பெரிய பேக்கரியில் 20 ரூபா ஆயிடுச்சு டீ. ஒரு சின்ன இடையில இருந்தது 20 ரூபா, 12 ரூபா, 20 ரூபா, இப்போ 20 ரூபாங்கிறாங்க, 15, 18ங்கிறாங்க, சில இடத்துல 20ங்கிறாங்க. இந்த டீ கடைக்காரன் கொள்ளலாம் அதில் தான், டீயில் தான். நீங்கள் இப்போ கொடுக்குற ஒரு கிளாஸு டீ வாங்க, அவருக்கு அது டீ கிளாஸே அரை கிளாஸ் தான் இருக்கும். அது சைஸே அரை கிளாஸ் தான், கண்ணாடி டம்ளர், அதில் அரை கிளாஸ் கொடுப்பான். அதிகபட்சம் அரை கிளாஸை விட கொஞ்சம் பாயிண்ட் கொடுப்பான். அந்த டீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா கூட வராது அவன் கொடுக்குற டீ. கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்தாலே 3 ரூபா தான் வருங்கிறேன் நான் அளவு. அரை கிளாஸ்லேயே அரை கிளாஸ் கொடுக்கும்போது அது கொள்ளலாம் அடிக்கிறாங்க. இந்த டீ ஏதோ ஒரு உற்சாகப்பானமெல்லாம் கிடையாது. அது ஒரு உணவு. நான்லாம் ரொம்ப காலமாக அதில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நிறையா ட்ரிப்பு டீ குடிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் டீயில் தான் வாழ்கிறேன். அதிகமாக டீ குடிச்சு தான் வாழ்கிறேன். அதனால் டீ உணவுக்கு இணையான ஒரு பானமாக அது மாறிடுச்சு. அதனால் தமிழக அரசு இதை கட்டுப்படுத்தணும். டீயை வச்சு கொள்ள லாபம் அடிக்கிறாங்க. டீயோட விலை 10 ரூபாய்க்கு மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இந்த டீ விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆட்டா பாரு 3 பேர்த்துக்கு மேலே ஏற்றக்கூடாது, இதுக்கு மேலே ஏற்றக்கூடாது, மீட்டருக்கு இவ்வளோ தான் கட்டணம் வாங்கணும்லாம் சொல்கிறீங்கள. ஆனால் இந்த டீ அப்படி இல்லை. ஒரு கடையில் 1000 டீ விற்றுதுன்னா குறைஞ்சபட்சம் அவனுக்கு 5000 ரூபா 6000 ரூபா லாபம் கிடைக்கும். சும்மாலாம் கிடையாது. டீயில் அவ்வளோ லாபம் இருக்குது. ஆக மொத்தம் தமிழக அரசு இனிமேல் இதில் கவனம் செலுத்தணும். இதில் டீலையும் தமிழக அரசு கட்டுப்பாடு விதிக்கணும். அதுக்கு நிர்ணயம் பண்ணணும். அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு மேலே டீ விலை ஏற்றக்கூடாது. என்ன விலைவாசி இருந்தாலும் அது நல்ல லாபம் தான். என்ன பெட்ரோல் 500 ரூபாய்க்கு விற்றாலும் டீ 10 ரூபாய்க்கு விற்றா நிச்சயமாக லாபம் கிடைக்கும். ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த டீ விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இப்போ 20 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 18 ரூபான்னு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சு உடஞ்சி 10 ரூபா அதுக்கு மேலே டீ யாரும் விற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். எங்களை மாதிரி ஏழைகளோட வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.